إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيموا الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவருக்கு உரித்தாகுக. சாந்தியும் கருணையும் அகில உலகத்தின் அருட்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவரும் சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் அவனுக்கு உரித்த அடியார்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் களைந்து நல்ல பெற்றவர்களாக இம்மை மறுமையில் சிறந்த வாழ்க்கை, ஒரு அழகான ஆபியத்தான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை குறித்து மிக அதிகமான இடங்களை குறிப்பிடுகிறார். மற்ற எல்லா வணக்கங்கள் நோன்பா இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, ஜக்காத்தா இருந்தாலும் சரி, ஒரு சில இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆனால் தொழுகை மாத்திரம் அதிகமான இடங்களில் குறிப்பிடுகிறார். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு முதலாக நமக்கு தொழுகை கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கும் பிறருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் தொழுகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். மூமின் மீது கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக பல வசனங்கள் மூலமாக குறிப்பிடுகிறார். தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது மிகச் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்கு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. என் நினைவு உங்களுக்கு வரணுமா, என்னை நினைக்க வேண்டுமா, நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றும்படி கூறுங்கள், கட்டளையிடுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நிரந்தரமாக நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் உள்ள வாழ்ந்த நபிமார்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது என்பதை குர்ஆன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். குர்ஆன் இன்ஷாஅல்லாஹ் படியுங்கள், அதனுடைய வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அந்த அளவுக்கு மிக தெளிவாக எல்லா இறைத்தூதர்களுக்கும் உண்டு. ஆரம்பமாக ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயதில் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. நபித்துவம் கிடைக்கப்பட்ட பிறகு வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி
நம்முடைய தாய் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரெண்டும் தொழுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா தொழுறாங்க. இந்த தொழுகை யார் பார்க்கிறா? அலி ரலியல்லாஹு பார்க்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, பூசர் தெரியுது, நீங்க புது வணக்கமா செய்றீங்களே, என்ன வணக்கம் இது? இதற்கு முன்னால் அவங்க செய்யல, யாரும் செய்யல, நீங்க பூசர் செய்றீங்களே என்று கேட்கும் போது அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் தொழும்படி. அப்ப நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னவுடன் அந்த சிறுவர் சொல்றாங்க, நான் என்னுடைய தந்தையிடம் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு மறுநாள் அவங்க என்ன செய்யறாங்க, தந்தையை கேட்காமலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவன் முதலாக ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது சொன்னா, காலையும் மாலையும் தான், 5 வக்து கிடையாது. 5 வக்து மக்கா ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கின்ற 13 ஆண்டு காலத்தில் நபி அவர்கள் காலையிலும் நான் தொழுகிறாங்க, 5 வேளை தொழுகல. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த சஹாபாக்கள் நாம் ஒன்று கூடி நாம் தொழுகை தொழ வேண்டும் எப்படி என்ற முறையெல்லாம் அதுக்கு வந்து கொண்டிருக்கு. அதுக்கு முன்னால் ஜுபைர் வராங்க, வந்துட்டு லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபஹ் இந்த 5 வக்துகளுக்கு அவங்க தொழ வைக்கிறாங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறாங்க. தொழுகை எப்படி என்பது அவங்க காட்டி கொடுக்கிறாங்க. இது முதல் வக்து, முதல் நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் வராங்க இறுதி வக்து. இந்த இறுதி 2 வக்துக்கு இடையில் உள்ள தொழுகை நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு மதீனாவில் பாங்கு சொல்லை ஏற்படுகிறார்கள். எப்படி மக்களை எப்படி அழைப்பது? கேள்வியா எப்படி அழைக்கும் போது தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது அது குறிப்பா எதுவுமே மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இல்ல, மக்களை விழிப்புணர்வு செய்தி இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கூடுறாங்க, மக்களை எப்படி அழைப்பது என்று சொல்லும்போது கொம்பு ஊத வேண்டும். அது கொம்பு ஊத வச்சுக்கு ஊதுவாங்க. ஊதிட்டு சொன்னா திருத்தவா ஊதணும். தொழுகைக்கு டைமாடி சென்றவுடன் ரசூலுல்லாஹ் விரும்பல. ஏன்னு சொன்னா இந்த கொம்பு ஊதுவது யூதருடைய கலாச்சாரம். எப்போதுமே மாற்று மத கலாச்சாரம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி வாழக்கூடிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்? நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அடுத்து ஒரு கருத்து சொல்றாங்க, சரி மணி எழுப்புவோமே, மணி ஓசை பெரும்பரமாக மணியை கட்டி அதை அடிச்சு மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோமே என்று ஒரு சில கருத்து சொல்றாங்க. அது கிறிஸ்துவ கலாச்சாரம். ஆக யூத கலாச்சாரம் வேண்டாம், கிறிஸ்துவ கலாச்சாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உமர் கத்தாப் சொல்லலாம், தொழுகைக்கு ஒரு ஆளை நீங்க நியமிச்சீங்க, அவங்க அழைச்சு வருவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பிலாலை கூப்பிட்டு ஆளை இருந்து நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு மக்களை நீங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. இது பகல் நடந்தது. இரவு அப்துல்லா பின் ஸைத் என்ற சஹாபியுடைய அப்துல் ரப்பி சஹாபி வந்து கனவு வந்துறார். ஒரு கனவு நிறைவா இருக்குது, தூக்கம் இல்லை, நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் பச்சை ஆடைய சற்று எல்லா கையில பச்சை ஆடை வச்சுக்கிட்டு ஒரு மணியை வச்சுக்கிட்டு மணி வேண்டுமான்னு சொல்லி விற்பனை செய்யறார். அப்ப இவர் எழுந்துட்டு அவர் அழைக்கிறார், இங்க வாங்கன்னு சொல்லி. என்ன விஷயம்? இல்ல இந்த மணி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. எதுக்காக வேண்டி கேட்கிறாங்க? இல்ல மக்களை நாங்க எல்லாம் கூடி அழைக்கணும்னு சொல்லி. இது வேண்டாம், இது இந்த மக்கள் மணிய ஓசை எழுப்பி மக்களை அழைக்க வேண்டாம். அப்ப எப்படி எழுப்புறது? நான் சொல்லித்தர வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி வார்த்தைகளை சொன்ன உடனே அப்படியே நினைவுபடுத்திட்டு அதிகாலையில ரசூலுல்லாஹ் சொல்லலாம், நான் கனவு கண்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கனவு கண்ட சொல்லு என்று சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பிலாலை கூப்பிட்டு, பிலால் ஏன்னு சொன்னா சப்தம் அதிகமான சப்தம் ஒன்று பிலால் தான். இனிமையான சப்தம் உண்டு அவங்களுக்கு உண்டு. அழகிய சப்தம், அழகான சப்தம், இனிமையான சப்தம் யாருக்கு ஒன்று சொன்னா சஹாபாக்களிலே பிலாலுக்கு தான் ஒன்று. ரசூலுல்லாஹ்வுக்கும் எப்போதுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கூடவே இருக்கக்கூடியவங்க, பாக்கியம் பெற்றவங்க பிலால் ரலியல்லாஹு சிறப்புக்குரியவங்க. சாதாரண சிறப்பு இல்லை, மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலாலே, அதாவது நான் சொர்க்கத்துக்கு நான் போகும்போது
உம்முடைய காலடி ஓசையை கேட்கிறனே, நீங்க இங்கதானே இருக்கிறீங்க, நீங்க சொர்க்கத்துல நடந்து போற காட்சி அந்த ஓசைய அந்த கேட்க அந்த செருப்பு வாசல் கேட்கிறனே, நீங்க என்ன அமல் செய்தீங்க கேட்கிறது யாருன்னு சொல்லலாம். யார்கிட்ட கேட்கிறாங்க? பிலால் ரலியல்லாஹு. அப்பதான் சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் அதிகமான வணக்க வழிபாடு எதுவுமே செய்யல, வணக்க வழிபாடு எதுவுமே செய்யல. ஆனா எங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்? எப்ப நான் ஒழு செய்கின்றனோ அதை ஒழு முடித்தபடி 2 ரக்காத் தொழுவேன். சுப்ஹானல்லாஹ். நான் எப்ப பகலும் சரி இரவும் சரி நான் ஒழு செய்யும் போது 2 ரக்காத் தொழுவேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருகாலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க உயிரோடு இருக்கின்ற பொழுதே சொர்க்கத்தில் நடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நீங்க பெற்றீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அத்தகைய சிறப்புக்குரியவங்க பிலாலை கூப்பிட்டு நீங்க அவரை கற்றுக் கொடுங்க. அப்ப இவர் அல்லாஹ் அக்பர் சொல்லா, இவர் அல்லாஹ் அக்பர் சத்தமோடு சொல்லா. இப்படி பாங்க சொன்ன உடனே உமர் கத்தாப் சத்தத்தை கேட்டு ஓடி வராங்க. யார் சொல்ல, நானும் கனவு கண்டேங்கிறாங்க. அப்புறம் இது மூலமாக மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய வெளிப்பெயர் கொள்ளக்கூடிய பாங்கு ஏற்பட்டது. பாங்கு என்பது பாரசீக வார்த்தை, அதான் என்பது அரபிய வார்த்தை. அந்த பாரசீக வார்த்தையை நாம பாங்கு பாங்கு நான் வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அந்த பாங்கு சொல்லக்கூடிய அதுக்கு பிறகு அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு என்ன செய்யறாங்க? கடமையாக்கப்பட்டு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டு, இந்த 5 வேளை தொழுகை கடமை என்பது குர்ஆன் ஒன்று, குர்ஆன்ல இருக்கிறதே இருக்கு. அக்கிமி ஸலாத்த லி தரஃபை நஹார் ஸுலபா மினல் லைலி. அல்லாஹ் சொல்றான், இரவினுடைய இரு பகுதி, இரு ஓரங்கள், ஒரு ஸுலபா மினல் லைலி, இரவுடைய முந்தைய 2 பகுதி, ஸுலபானி ஸுலபான் போடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வந்து. அப்ப பகலுடைய இரு ஓரங்கள் என்று சொல்லும்போது கால ஃபஜ்ர் தொழுகை, இன்னொரு கபலல் குரூபுங்கிறான். கபலல் குரூப் அதாவது கபலல் ஃபஜ்ருங்கிறான், துருவல் ஃபஜ்ருங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் தொழுகை, அடுத்த பிறகு கபலல் குரூப்னு சொன்னா சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னால அசர் தொழுகை. அப்ப இந்த அதாவது அல்லாஹ் சொல்றாங்க, அக்கிமஸ தரஃபின் நஹாரி, இரவு பகலுடைய 2 பகுதி, ஒன்று காலை, அடுத்து சாயங்காலம். ஸுலபா மினல் லைலி, அடுத்து என்ன செய்யலாம்? மக்ரிபு இஷா, அடுத்து குர்ஆன் ஃபஜ்ர் என்று குர்ஆன் ஃபஜ்ர் தொழுகையை தனி சொல்றான். ஏன் சொன்னா ஃபஜ்ர் தொழுகையும் அஸர் தொழுகையும் மிக சிறப்பு வாய்ந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, யார் அஸர் தொழுகையை தவறு விட்டு விடுகிறார்களோ அவர்கள் செல்வத்தையும் குடும்பத்தையும் இழந்தவராவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஸர் தொழுகையை யார் தொழாமல் விட்டு விடுகிறாரோ அவர் நட்டமாகி விட்டார், தன் குடும்பத்தை இழந்து விட்டார், செல்வத்தை இழந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தகர பர்தைனி தகல் ஜன்னா மன் சல்லா பர்தைனி, அதாவது 2 குழுவான தொழுகை யார் தொழுகிறார் அவர் தகல் ஜன்னா சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப காலையில ஃபஜ்ர் தொழுகையும் அஸர் தொழுகை, அடுத்து ஸுலபா மினல் மக்ரிபு இஷா, இவைகளுக்கு அந்த 5 வக்து கால ஃபஜ்ர் தொழுச்சு கொடுக்க 5 வக்து தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆனில் மிக பல வசனங்கள் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுடைய மூலமாக நாள் ஒன்றுக்கு 5 வேளை தொழுகை கடமை என்று அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுக்கிறாங்க. அவங்க எப்போ விட்டு இருக்கிறாங்க? எங்க ஜமாத்தாக எங்க இல்லன்னு சொன்னா மதீனாவில யுத்தத்திற்கு போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஒரு ஆள் நியமிச்சு போயிடுவாங்க, ஒரு ஆள் நியமிச்சு போயிடுவாங்க, நீங்க தொழுதுன்னு சொல்லி. ஆனா அங்க தொழு வைப்பாங்க. ஒரே ஒரு யுத்தத்துல அஸர் தொழுகை மக்ரிப் தொழுகை அவன் கலாவாயிடுச்சு. இது தவிர ரசூலுல்லாஹ் இன்னொரு சமயம் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது கால ஃபஜ்ர் தொழுகை இருக்க தூங்கிட்டாங்க. இது தவிர 11 ஆண்டு காலம், அதாவது சபி ரசூலுல்லாஹ்வுக்கு சட்டம் வந்த பிறகு மதீனாவுக்கு வந்த 10 ஆண்டு வச்சுக்கிறேன், 10 ஆண்டு காலம் எந்த தொழுகையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. சுப்ஹானல்லாஹ். எல்லா தொழுகையும். ஏன் சொன்னா தொழுகை என்பது சாதாரண நினைச்சுக்கிட்டோம், நம்மகிட்ட அதிகமாக தொழாமல் இருக்கிறாங்க, அது இறை நிராகரிப்பாகும். யார் தொழவில்லையோ அவர் இறை நிராகரிப்போம் என்ற காஃபிர் என்ற அளவுக்கு சென்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் அதாவது
வணக்க வழிபாடு மிகச் சிறந்த வழிபாடு, அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு தொழுகைதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க உங்க வீட்டுக்கு முன்னாலே ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல நீங்க 5 வேளை தொழுவீங்க, குளிக்கிறீங்க. குளிச்சு முடிச்ச பிறகு உங்க உடல்ல அழுக்கு இருக்குமான்னு கேட்கிறாங்க. யாரும் சொல்ல 5 முறை குளிச்சாச்சா எப்படி அழுக்கு இருக்கும் கேட்கிறாங்க. அது போன்று நீங்கள் 5 வேளை தொழுகையை தொழுகின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் சொல்றான். அது மட்டுமல்ல, அதாவது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நன்மைகள் உயர்த்தப்பட வேண்டுமா? சஹாபாக்கள் சொல்லுங்க கேட்கிறாங்க. எந்த ஆர்வம் பாருங்க. அதாவது இறை வழிபாடு அல்லாஹ் பற்றி சிந்தனை இல்லாத வாழ்ந்த மக்கள் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டு கஷ்டமாக சூழலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். உடுத்துகின்ற ஆடை கூட அதிகமா இல்லை, ஒரு ஆடை தான். அந்த ஒரு ஆடையை மேலே போட்டுக் கொள்வார்கள். மேலே போட்டு கட்டிக்கிடுவாங்க, இடையில போய் பிடிப்பாங்க. ஏன் சொன்னா மர்ம உறுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அந்த அளவுக்கு நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது வறுமை கோலத்துக்கு, தரித்திர கோலத்துக்கு வந்த பிறகும் கூட, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டமே, சாப்பாடுக்கு வழி இல்லை என்று சொல்லவில்லை. எந்த சஹாபியின் உள்ளத்தில் கூட ஒரு சிறிது கூட வந்ததில்லை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே முஹப்பத், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி தான் அவங்க வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ் அவர்களை தூக்கி உயர்த்தி சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அருள்வற்றவை என்று அல்லாஹ்வே விமர்சித்து கூறக்கூடிய அளவுக்கு போயிட்டோம். சொன்னா எந்த வறுமை வந்தாலும் கூட நபித்தோழர்கள் தொழுகையை விட்டுறல. வியாபாரம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க, எல்லாமே யாரும் செய்யாம இருக்கிறது இல்லை, எல்லாமே செய்தாங்க. ஆனா அவங்களுடைய வருமானத்துக்காக வேண்டி அவங்க தொழுகை விட்டு எங்கேயும் தொழுவாங்க, எந்த இடத்தில் நேரமாகிவிட்டு தொழுகை இருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கமா இருந்தது. நீங்க சவுதி அரேபியா நீங்க போன்னு சொன்னா, அதாவது டிராபிக் போலீஸார் போயிட்டே இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, தொழுகை நேரம் சொன்னா அந்த வண்டியை நிறுத்திட்டு சைடுகள் என்ன செய்வாங்க, தொழுது போடுவாங்க. அதோட பூட்ஸ் போட்டு வருவாங்க. அந்த பள்ளிவாசல் ஒருத்தர் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. செருப்பு தொழலாம், அது குற்றமே இல்லை, சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். செருப்பு சுத்தமா இருந்தா தொழலாம். ஆனா அவங்க வர பழக்கம். இப்படி இறை தியானம், இறைவனை வணங்க வேண்டும், 5 நேரம் வணங்க வேண்டும் என்ற அடிப்படை தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நபித்தோழர் சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுதுதான் மிகச்சிறந்த. அது மட்டுமல்ல, முதலாக கேள்வி கேட்கப்படும் தொழுகை பற்றிதான். நம்ம கேள்வி மறுமையில எழுப்பி மகிஷர் மைதானத்துல, மறுமை மைதானத்தில் இல்லையா, அந்த கேள்வி முதலாக கேட்கக்கூடிய அவ்வளவு ஆசைப்படை எப்படி யோகிக்கான சலா, நீ தொழுதியா? முதல் கேள்வி அதுதான். வேற அடுத்த கேள்வி கிடையாது. அடுத்த கேள்வி, முதல் கேள்வி நீ தொழுதாயா என்ற கேள்விதான் கேட்கப்படும். அப்ப தொழுதாயா என்று கேட்கும் போது நம்முடைய குறைபாடு இருக்கும் போது நாம செய்யக்கூடிய சுண்ணத்தான வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த அவைகளை கொண்டு திராஸ் எடை போடப்படும். எடை போட்டு பார்க்கும் போது என்ன செய்ய குறைவா இருந்தா சுண்ணத்தான தொழுகை அதை வச்சு என்ன செய்ய நிரப்பப்படும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக கேட்கக்கூடிய கேள்வி தொழுகைதான், முதலில் கடமையாக்கப்பட்ட தொழுகை தான். அது மட்டுமல்ல, தொழுகை என்பது இங்கே கடமையாக்கப்பட்டதல்ல. நோன்பு உங்களுக்கு முன்பாந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு கடமை என்று ஒரே ஒரு வசனத்தின் மூலம் கடமை ஆக்கினான். அதுபோன்று அத்திமுல் ஹஜ் உம்ரத்தில் இல்லா, இறைவனுக்காக ஹஜ் உம்ரா நிறைவேற்றுங்கள் என்று வார்த்தை பண்ணிட்டான். அது தொழுகை, அதுக்கு ஜக்காத் இவைகள் போவார். ஆனால் தொழுகை அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் 40வது வயதுல 53வது வயதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பார், எங்க போலாம்? மேராஜுக்கு அழைக்கிறான். மேராஜுக்கு அழைத்து அல்லாஹ் பேசுறான். பேசி முடிச்சு காணிக்கையாக இந்த சமுதாய மக்களுக்கு 50 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கிறான். மகிழ்ச்சியோடு ரசூலுல்லாஹ் அதை வாங்கிட்டு வராங்க. பெண் விளைவு ரசூலுல்லாஹ் பார்க்கல. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த அந்த பொக்கிஷம், அல்லாஹ் கொடுத்தபடி அருள், கடமை,
அதை வாங்கிட்டு வரும்போது 6வது வானத்துல மூசா நிக்கிறாங்க. சகோதரரே, தம்பி வாங்க, நீங்க உங்க இறைவனிடம் நீங்க பாருங்களே, உங்க இறைவன் என்ன கொடுத்தான் உங்க சமுதாயத்துக்கு அன்பளிப்பாக. என் சமுதாயத்துக்கு அன்பளிப்பாக நான் ஒன்றுக்கு 50 வேளை தொழுகை தொழும்படி அல்லாஹ் கேட்டேன். 50 வேளை தொழுகை. அதுதான் உங்க சமுதாயம் தொழ மாட்டாங்க. நீங்க போய் குறைச்சிட்டு வாங்க, போய் அல்லாஹ்ட்ட சொல்லி குறைச்சிட்டு வாங்க. இப்படி திரும்ப திரும்ப போய் ரசூலுல்லாஹ் போய் 5 வக்தாக மாற்றப்பட்டது. அப்ப மகிழ்ச்சியோடு கொண்டு வரும்போது மீண்டும் மூசா சொல்றாங்க, இதுவும் காணாது, இதையும் குறைச்சிட்டு வாங்க, உன் சமுதாயம் தொழ மாட்டாங்க, இதை குறைச்சிட்டு வாங்க என்று சொல்லும்போது என் சமுதாய மக்கள் நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹ்வுடைய சொல் நம்ம பற்றி ஒரு அழுத்தமான ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்களா என் சமுதாய மக்கள். சிறந்த நம்பிக்கைக்கு நான் தகுதி வச்சிருக்கிறோமா? தகுதி மாட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? மகத்துவமிக்க தூதர் இல்லையா? அல்லாஹ்வுடைய ஹபீப், அந்தஸ்துக்குரியவங்க, அத்தகைய சிறப்பு. அதுமெல்லாம் இறுதி நபியா ஆக்கி இருக்கிறான். மூசாவுக்கு கொடுக்கல, மூசாவை கொடுக்கல, ஈசா நபி கொடுக்கல. அற்புதமாக ஆண் துணையின்றி பெற்றெடுத்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஆண் துணை இல்லாம பெற்றெடுத்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லப்படக்கூடிய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய வத்தஹல்லாஹ் இப்ராஹிம கலீலா. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபியை என்னுடைய நண்பராக்கி கொண்டேன் என்று சிறப்புக்கும் அந்தஸ்துக்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இணைத்துள்ள அல்லாஹ் ஆக்கல. யார் ஆக்கியிருக்கிறான்? நாம யாரை பின்பற்றிருக்கோம் அல்லவா? அந்த கருணை, அந்த அன்புக்குரிய நேசத்துக்குரிய அந்த நபி அவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக இறுதி சமுதாயமாக, இதற்கு பிறகு கிடையாது. அப்ப இரு சமூகம் ஆக்கப்பட்ட அந்த இரு நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் சமுதாய மக்கள் நிறைவேற்றுவார் என்று சொன்னாங்க பாருங்க. அந்த பெருமைக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும், அத்தகுதியை நாம் பெற வேண்டும் என்பதை முடிவு எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதான் அதுக்கு பிறகு கடமையாக்கப்படுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தொழுகை தான், இபாதத் வணக்கம் தான். வணக்கங்கள் எல்லாம் மிக முக்கியமான ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் அது எது என்று கேட்கும் போது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அவ்வல் வக்திஹா, தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழ வேண்டும். அடுத்து கேட்கிறாங்க ஜிஹாத் ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய போசை. அடுத்து கேட்கிறாங்க பிர்ருல் வாலிதைன், உன் பெற்றோர்களுக்கு நீ உதவி செய், நன்மை செய் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ முதலாக சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரிய தொழுகை அமல் தொழுகை தான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை மட்டுமே. சாதாரண தொழுகையில சுன்னத்து நபில் எல்லாமே அது சாதாரண வழங்க முடியாது, அதற்கு சுத்தம் வேணும். மற்ற வத்துக்கெல்லாம் இருக்கு, மற்ற இல்ல. தொழுகைக்கு மாத்திரம்தான் எல்லாமே கடமையாக்கப்பட்டு. பாரு, உன் உடலை பாரு, உன் ஆடையை பாரு, உன் உள்ளத்தை பாரு, இடத்தை பாரு, நீ சரியான நிற்கிறாயா, கிபிலாயை பாரு. இந்த உலக அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டப்படும் இந்த உலகத்தோட அனைத்தும் பொருளும் ஃபனா அழிந்து விட்டது என்று நினைக்கிறோம். அப்ப எப்ப நினைவுக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொன்ன பிறகுதான் நம்முடைய தாய், தந்தை, வீடு, குடும்பம் எல்லாம் வருது. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தை எதுவுமே இல்லை. நாம் யார் நினைக்கிறோம்? இறைவனை தான் முழுமையா அழைத்துக் கொண்டிருக்கிற சிறப்புக்குரிய பாக்கியத்துக்குரிய தொழுகை நாம் முறையாக சரியாக ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைப்படி தொழுது அத்தகைய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை ஆக்குவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னும் சிறப்பு சொன்னா கத அஃப்லஹல் முஃமினூன்ங்கிற வாசகமாக போட்டிருக்காங்க. முஃமின்கள் அஃப்லஹ் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஸலாத்தின் ஹாஷியூன், அவர் தொழுகையில பயபக்தியாக இருப்பாங்க. சொல்லிட்டு ஒரு 5-6 சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதீனகும் ஸலாத்தியும் யுஹாஃபிலூன், அவர்கள் தங்கள் தொழுகையில் பேணி தொழுவார்கள், எதை விட்டுவிட மாட்டார்கள். அப்ப ஜமாத்துக்கு வர முடியாட்டால் கூட தொழுகை நேர வீட்டிலையோ அல்லது வேறு எங்கேயோ நடந்து கொண்டோ எங்கேயும் பிரச்சனை பிரயாணம் செய்துட்டு இருக்கோ தொழுகை ஆகுது அப்படின்னு சொல்லி வழிகாட்டிருக்கிறாங்க.
நீ பிரயாணம் செய்ய போறியா, எங்க பஸ்ஸா பிளைட்டா எங்க தான் அப்புறம் எங்க 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 இருக்கு, நீ தொழுது கொள். அப்ப எந்த இடத்தையும் தக்பீர் அல்லாஹ் அக்பர். கிபிலா பார்க்க அவசியம் இல்லை. ஏன்னா பயணத்தில் போது கிபிலா வராது. மற்ற சமயம் கிபிலா முக்கியம். பிரயாண காலங்கள்ல பயணம் செய்யும் கார்லயோ மற்ற பஸ்ஸிலே போகும்போது கிபிலா தேவையில்லை. எங்க பார்த்தா தொழுது கொள்ளலாம். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய இடம் தான். இது நமக்கு அப்ப எந்த இடத்திலும் போய் அதுவும் இல்ல தாக்க வராங்க, நம்மள தாக்க வரான்னு சொல்ல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப சலாத்துல் கௌஃப் அப்பம் கூட போர் வருது, அப்பம் கூட என்ன செய்யணும், தாக்க வராங்க, அப்பம் போர் நடக்காது. அப்ப எந்த இடத்திலும் கூட தொழுகையை விட்டுவதற்கு அனுமதியே கிடையாது. ஜும்மாவை பற்றி நமக்கு ரொம்ப மக்கள் ரொம்ப கவனக்குறைவாக. நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரை மாற்றுங்க. பெருமை காய்ச்ச சகோதரர்கள் நாங்கள் வந்தா எங்களுக்கு அப்பவே 50 ரியால் கிடைக்கும். ஜும்மாவுக்கா வெற்றுவோம் வேண்டாம். அப்ப அந்த கிளா பணம் சேகரித்து அங்க 4 கிழந்து போறோம். அப்ப கூட சும்மா 50 ரூபாய் தார, நீ சும்மா தாய் தாரேன் அப்படின்னு சொல்ல முடியாது, வேண்டான்ட்டுவோம். அப்ப அதுவும் ஏன்னு சொன்னா நாம இறைவன் பக்கம் போகின்ற பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான், கவலைப்படாதீங்க. நம்முடைய காரியங்கள் அனைத்துமே அல்லாஹ் நிறைவேற்றுவான். நம்ம அப்ப எதுவுமே இல்லை. ஏன்னா நாளைக்கு கீழே வந்துடும், அவ்வளவுதான். கீழே வந்து யார் பார்க்க அந்த ரப்புலாளனுடைய கவனத்தோடு எல்லா சமயங்களிலும் நாம் என்ன செய்யணும், ஜமாத்து கிடைக்காட்டா அதுக்காக வருத்தப்பட்டு நம்ம தண்ணி சொல்றதுக்கு தப்பு கிடையாது. ஆனா 27 மடங்கு அதிகம் சாதாரணமே இல்லை. ஜமாத்துக்காக வேண்டி பல காரியங்கள் இருக்கு, ஓடிவதான் வருகின்ற போது 27 மடங்கு நன்மை என்று ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சுட்டி காட்டிருக்கிறார். ஒரு சங்கம் முடிச்சுக்கிறது ஒரு சலாபி தூரமா இருந்து வருவாரு, அதிகமா கேள்விப்பட்டிருக்கு. தப்லீக் அதிகமா சொல்லுவாங்க, தப்லீக் போயிட்டு அதிகமா சொல்லுவாங்க, தூரமா வராது. அப்போ ஒரு சலாபி காபு மாலிக் அவங்க கேட்கிறாங்க, காபு மாலிக்கிறேன் உபை இப்னு காப் என்ற சலாபி ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த குர்ஆனை எழுதக்கூடியவங்கள முக்கியமான அவங்களும் உண்டு. தினசரி பார்க்காத பக்தர்களை எந்த விதமான மாறுபாடு இல்லை, தூரமானது வாழார். அப்படின்னு சொல்றாங்க, நீங்க தூரமானது வாரீங்க பள்ளிவாசலுக்கு, ஒரு காரியம் செய்யுங்க, கழுத இருக்கு இல்லையா, கழுதையோ குதிரையோ நீங்க ஏறி மேல வந்துருங்க. ஏன்னா வழியில கடுமையான இருள் இருக்கு, மகரிப இஷாவுக்கு அக்கால பச்சிகளை இருள் இருக்கு, பாம்பு தேடு எல்லாமே இருக்கும். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, ஒரு குதிரை வந்தா என்னான்னு சொல்லி, அப்ப எனக்கு தேவையில்லை, என் நன்மை தேவை, எனக்கு நன்மை தேவை பச்சுள்ளார் பாருங்க. நான் தூரமா நடந்தவரை பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, எனக்கு கவலையும் இல்லை, நான் வருத்தப்படும் இல்லை, எனக்கு தேவை நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன தூரமானது வாங்கிட்டு இருக்காரு. ஒரு கழுதை வாங்கிட்டா சுகமானு சொன்ன கேட்க மாட்டேங்காரு. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க என்ன விஷயம், ஏன் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாரீங்களே, என்ன காரணம் கேட்க போறீங்க. ரசூலுல்லாஹ் நான் அங்கிருந்து என் வீட்டிலிருந்து நடந்து வந்து ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்பட வேண்டும், தீமைகள் அழிக்கப்பட வேண்டும். யார சொல்லலாம், இந்த நோக்கம் தவிர எனக்கு எதுவுமே இல்லை. திரும்பி போகும்போது அதுதான் எனக்கு அது வேண்டும். அவருடைய நோக்கத்தின்படி அல்லாஹ் அருள் புரிவானாக பாருங்க. அதாவது இரவு நமக்கு பட்ட எல்லாமே தெளிவா இருக்கு, லைட் எல்லாமே இருக்கு. நமக்கு நேரம் மகரிப் இஷாக்கள் பேசிக்கிட்டு இருப்போம், மனுஷர்கள் இருப்போம், தொழிலுக்கு வர மாட்டோம். அப்புறமா சைத்தான் கெடுத்து போடுவோம். இது ஏற்க சைத்தான் அப்பதான் ஒரு வேலையை காட்டுவான். அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த வேலையை முடிச்சு போயிடலாமே வந்துடும். இது ஏற்கதான். அப்ப சைத்தானுக்கு இடம் கொடுக்காம நன்மையை நாடி 27 மடங்கு நன்மை கிடைக்கிறது அல்லவா. நன்மைக்காக நாம் தயாராக வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளுக்கு தயாராக வேண்டும். இத்தகைய சிறந்த மக்களாக, சிறப்புக்குரிய மக்களாக, அல்லாஹ் அருள் பெற்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை ஆக்குவான்னு கேட்டுக்கொள்வான். செய்த வாஹந்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.